நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி முதல் தை மாதம் 8ஆம் தேதி வரை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி, செவ்வாயினுடைய வக்ரம். ஆமாம், செவ்வாயினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 20/10/2024 ஞாயிற்றுக்கிழமை மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். ஆமாம், கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கடகத்தில் நீச்சம் பெற்றாலும் இந்த செவ்வாயானவர் 7/12/2024 முதல் 21/1/2025 வரை வக்ரமாகிறார். இந்த 2 விதமான பாவக பலன்களை இந்த செவ்வாய் இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். ஆமா, ஒரு நீச்ச கிரகத்தினுடைய பலாபலன் என்ன செய்ய போகிறது, அந்த நீச்ச கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரம் அடைந்தால் என்ன செய்ய போகிறது, இதுதான் நம்ம பார்க்க போற பலனுடைய விபரம். இதுதான் விஷயம். இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பார்வை, வக்கர பார்வை, 2 ஆப்ஷன்ல உங்களுக்கு பலன் கொடுக்க போறாங்க. முதல்ல ஏனைய கிரகங்களில் ஆற்றல் அதிகமான கிரகம் செவ்வாய் பகவான். அதீத வீரம், அதீத தைரியம், போர்க்களம், இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக அமைப்பு. இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒருத்தர் அமைதியா இருந்தா என்ன சூழ்நிலை உருவாகும்? எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடாதா? ஒருத்தர் சரசரன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வேகமா ஓடின்னு இருக்கார், டக்குன்னு ஒரு 10 நாள் ரெஸ்ட்ல இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்ன சார் ஆச்சு? உடம்பு ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை வேற ஏதாவது மனசு ப்ராப்ளமா, இல்லை நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அதிவேகமான ஒரு கிரகம் இந்த செவ்வாய். அவரு ஏதோ ஒரு வேகத்தடை கொஞ்சம் வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசிக்கு நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எந்த காரியங்களில் இந்த 12 ராசியினர் பாதுகாப்பாக இருக்கணும், எதனாலலாம் பிரச்சனை வரப்போகுது, இந்த பிரச்சனையை பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான சூழல் உங்க ஜாதகத்துல இருக்கா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, இப்ப செவ்வாய்க்கும் ஏற்கனவே ஜனனகால இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் 6, 8, 12 ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு விவரத்தெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுடைய முழு பலனை நீங்க அறிஞ்சிக்க முடியும். இந்த செவ்வாயினுடைய பயிற்சி காலபுருஷ தத்துவப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது ஒரு 65% உங்களுடைய ஜாதகத்துக்கு வேலை செய்யும். மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு முழு பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஆரோஸ்கோப் நீங்க பார்த்துக்கலாம். ஒரு தெளிவான நிலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த செவ்வாயினுடைய சேட்டைகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே செவ்வாயினாலே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பயம்தான். ஆனால் செவ்வாய் வலுத்திருக்கிறவங்க பெரிய பெரிய சாதனைகள் படைக்கிறாங்க, பல வரலாறுகளில் இடம் பிடிக்கிறாங்க, வீரதீர விளையாட்டுகளில் ஜெயிக்கிறாங்க. இப்போ செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால வரக்கூடிய இந்த பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். முயற்சிக்கு வித்தான மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி சஷ்டாதிபதி தான் செவ்வாய் பகவான். உங்க பாவகத்திற்கு 2ஆம் இடத்துல போயிட்டு இப்ப நீச்சம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதா, நீச்சமாகி வக்ரம் பெறுகிறார். 2 ஆப்ஷன்ல நடத்துறாரு இந்த செவ்வாய் பகவான். மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் என்னென்னலாம் கொடுக்க போறார், எந்தெந்த பாவகத்தெல்லாம் அவர் பிரச்சனை பண்ண போறார், எப்படி நாம சோதகமா தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ கண்டென்ட் தான் இது. இந்த மிதுன ராசிக்கு முதல்ல உங்க குலதெய்வத்தால் வரக்கூடிய சாபங்கள் இப்போதும் நிறைவேறும். அதுதான் மெயின் விஷயம். ஏற்கனவே குலதெய்வத்து கோரிக்கை ஏதாவது வச்சிருந்து விட்டு போயிருக்கிறத, தந்தையார் பிரார்த்தின்னு இருப்பாரு, தாயார் பிரார்த்தின்னு இருப்பா, தனக்கு ஆண் குழந்தை பிறந்தா நான் இதை செய்யறேன், என்னுடைய வீடு கட்டினா நான் இதை பண்றேன், இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் வச்சிருப்பீங்க. மனிதனுடைய மனம் என்னன்னா ஒரு விஷயம் கடந்து போன உடனே அதை மறந்து போயிடுறது. இந்த மாதிரிலாம் நீங்கள் குலதெய்வத்திட்ட கோரிக்கை வச்சிருந்து அது ஏதோ ஒரு பரிசீலனை பண்ண முடியாமல் இருந்தால் அதனுடைய தாக்கங்கள் இப்பொழுது உங்களுக்கு நடைபெறும். அதனால் வரக்கூடிய அவஸ்தைகள் உங்களுக்கு நடைபெறுவதற்கு உண்டான சூழல் ஏற்படும். இந்த அவஸ்தைகள் எப்படி வெளிப்படும் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் கூட நடவடிக்கை மூலமாக வெளிப்படும். ஆமாம்,
ஒரு மகனால் வந்து ஒரு மகன் வந்து நடந்து போகிறான், ஒரு சபையில் போகிறான் அப்படின்னா அவனுடைய பெயர் புகழ் எல்லாம் பெற்றவங்களுக்கு தான். பட் மகன் மகள்கள் செய்யக்கூடிய அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பாதிப்பு என்னமோ பெற்றோர்களுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, இப்போ புத்திரர்களால் சில அவஸ்தைகள் ஏற்படக்கூடிய வண்ணம் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார். இதெல்லாம் நடக்கும். பட் இதில் இருந்தெல்லாம் நீங்கள் பாதுகாக்க பண்ணிக்கணும். உங்கள் சுய ஜாதகம் என்ன நடக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கணும். பட் முதல் விஷயம், மிதுன ராசிக்கு பிள்ளைகளால் ஏதோ ஒரு அவதி, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. பட் ரெண்டாம் இடம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம பட்டிருக்கக்கூடிய கடனால் அவமானங்கள், ஜப்திகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் நிர்கதி ஆகும். ரொம்ப ப்ரெஷர் வரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அனைத்து அதற்கு மேலே ஒரு வட்டிக்கு மேலே வட்டி வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இந்த செவ்வாய் வந்து நீச்ச செவ்வாய் ப்ளஸ் வக்கர செவ்வாய் இந்த விஷயத்தை கொடுப்பார். ஆமாம், போராட்டத்திலே இன்னும் போராட்டத்தை தான் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை கொடுப்பார். பட் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் இப்போ ஏதாவது கருத்தரித்து இந்த பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதீத கவனமாக இருக்கணும். பட் நடந்து போகும்போது பார்த்து நடந்து போகணும். பட் கணவரோடு வண்டியில் போகிறீங்க அப்படின்னா வேகம் தடை கொஞ்சம் பொதுவாக தான் போகணும். பட் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். என்ன, செவ்வாய் நீச்சம் ப்ளஸ் வக்கரம் ஆகிறதுனால 8ஆம் இடத்தினுடைய விஷயத்தை கெடுப்பார். 8ஆம் இடம் தான் விருத்தி, கற்பக விருட்சம். அப்போ அந்த பாவகத்தை பார்க்கறதுனால அந்த பாவகம் கெடுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் எந்த ஒரு கும்பலாக இருக்கக்கூடிய நெரிசல் பகுதிக்குள்ளெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. சண்டை சச்சரவு நடக்கும் இடத்துக்கு நீங்கள் செல்லவே கூடாது. யாரோ ஒருத்தவங்க செஞ்சுட்டு உங்கள் மேலே வழக்குகள் போட்டு அந்த வழக்குகள் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நடக்கிற மாதிரி காரியங்கள்லாம் இப்போ நடந்துடும். அதனால ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லப்படுது. பட் தந்தையாருடைய வழி உறவுகள் மிகப்பெரிய ஒரு அவஸ்தைக்குள்ளாக்கும். ரெண்டாவது விஷயம்னா, தந்தைக்கே ஏதாவது வந்து விபத்துகள், கண்டங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். தந்தையாருடைய உடல் நலத்தில் மிக மிக கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. எங்கோ நம்ம அதிர்ஷ்டம் பாதிக்கப்படுகிறது, நல்லா தான் போயிருந்தது லைஃப், திடீர்னு ஏதோ ஒரு பிரேக் ஆன மாதிரியும் வேகத்தடை வந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழல், மாயை இப்பொழுது உங்களுக்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் 2வது திருமணம் ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய விஷயமாகவும் இப்போ நடக்கும். யாருக்கெல்லாம் இப்போ வந்து இந்த ஒரு 90 நாட்களுக்குள்ள 2வது திருமணத்துக்கு உண்டான சூழ்நிலை நடக்கிறதோ அந்த 2வது திருமணத்திலே ஏதோ ஒரு விபரீதம் நடக்கும். அதனால் கல்யாணம் பண்ணுற போது 2வது திருமணம் பண்ணுறவங்க நல்லபடியான ஜாதகத்தை சரியாக பார்த்து கரெக்ட் பண்ணி பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லப்படுது. பட் இந்த மிதுன ராசிக்கு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா கால பைரவரனுடைய வழிபாடு. இந்த கால பைரவர் ராகு காலத்தில் போய் நீங்கள் வழிபடுறீங்க, வீக்லியோ இப்போ டெய்லியோ உங்களுக்கு என்றைக்கு டைம் கிடைக்குதோ இதை பார்க்குறீங்க அப்படின்னா, இதை வணங்குறீங்க அப்படின்னா, கால பைரவர் வணங்குறீங்க அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய தாக்கத்திலிருந்து வீரியத்தை குறைத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு பரிகார விதிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இந்த மிதுன ராசிக்கு இந்த செவ்வாயானவர் பெரும் பாதிப்புகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய உமையவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரிகிட்டையும் நான் வேண்டுதல் வைக்கிறேன். வாழ்க 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 வாழ்க.